பேசாம இன்னைக்கு டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே பண்ணிருக்கலாமோ. இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கு வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செம்மையா வந்துருந்துச்சு. சாய் கோப்பும் ரோஸ்டன் சேஸும் நாங்கள் பவர் பிளேல விக்கெட்டே விட்டு கொடுக்காம விளையாடுவோம்னு சொல்லி பவர் பிளேல 45 ரன் எடுத்தாங்க, விக்கெட்டே விட்டு கொடுக்கல. இதில் இடையில ஃபீல்டிங்கில் வேற சொதப்புனாங்க. சரி, பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் போகும்னு நினைக்கும் போது அப்பதான் வருண் சக்கரவர்த்தி வந்து நான் வந்து விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சாய் கோப்போட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஹெட்மேர் வந்து மனுஷன் வழக்கம் போல அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை வந்து பார்த்தோன்னே பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. என்னப்பா இவர் இப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவாரான்னு நினைக்கும் போது அப்பதான் பும்ரா வந்து நான் தூக்குறேன் ஹெட்மேரை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்லேயே ராஸ்டன் சேஸே வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு சூரியகுமார் யாதவ் தாங்க முக்கிய காரணம். ஏன்னா ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இது பத்தான்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா ரூதர்ஃபோர்டோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாரு. சரி, அடுத்தடுத்து விக்கெட் போதில் ஈஸியாக வெஸ்ட் இண்டீஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது அப்போதான் இன்னைக்கு மேட்ச்சில் போவலும் அதுக்கப்புறம் வந்து ஹோல்டரும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. சும்மா எல்லா ஓவரையும் பிரிச்சு மேய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர் முடிவுல 195 ரன் வந்து எடுத்தாங்க. உண்மையிலே இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த டார்கெட்டை நம்ம சேஸ் பண்ணோம் அப்படின்னா பால் 1லேருந்து அதிரடி காட்டணும். அந்தளவுக்கு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். அதுவும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம தோத்தா செமிஃபைனலுக்கு போக முடியாது, வெளியே போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு டஃப்பான காரியம்தான். ஆனால் இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்தது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க அடிச்சாங்கன்னு சொல்றதை விட நம்ம பல இடத்துல ஃபீல்டிங்ல சொதப்பணும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு ரன் அவுட் சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ரோஸ்டன் சேஸோட கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவரோட கேட்சை தான் மிஸ் பண்ணான்னு பார்த்தா அடுத்து போவலோட கேட்சை வேற மிஸ் பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரிலாம் கேட்சை விட்டா வெஸ்ட் இண்டீஸ் அடிக்காம என்னங்க பண்ணுவாங்க? சும்மாவே வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு சாத்துன்னு சாத்துவாங்க. இப்படிலாம் கேட்சை விட்டா லட்டு மாதிரி நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா பேட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.